ஹாய் ஃபேமிலி, கனவா கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ கனவா கிரேவி செய்கிறதுக்கு இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஒரு வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதை இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரிஞ்சது இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததும் இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதும் மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். லைட்டாக வதக்கினதும் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கனவா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதுக்குள்ளே சேர்த்துடலாம். கனவா இப்போ சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக கிளறி விட்டுடலாம். 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டு குழம்பு மசாலா தான் சேர்த்துருக்கேன். இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டுடலாம். மூடி போட்டாச்சு. இப்போ திறந்து கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதும் இப்போ கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சுவையான கனவா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.